தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்ஸி சோழமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டி பாராயணம். இதில் மூன்றாவது பகுதி. ஏற்கனவே சண்டி பாராயணத்துக்கு 2 பகுதி, சண்டியினுடைய சிறப்புகள வழிபாடுகளை பற்றி மேலோட்டமாக, நான் நுட்பமாக சொல்ல முடியாது, மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை ஃபாலோ பண்ணால் யாருக்கும் எந்த நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. இப்போ மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, சண்டியினுடைய மூல மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறோம். இப்போது நான் மீண்டும் சொல்கிறேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் உலகத்தில் தனக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுவாங்கன்னா, அதை சொல்லாமல் தான் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் யாராவது பார்த்தா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹோமியோபதியில் டாக்டர் சாமுவேல் ஹானிமன், ஹோமியோபதியினுடைய தந்தை, ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த அவர் ஹோமியோபதி மருத்துவத்தை நோய் விஷயங்களுக்காக கண்டுபிடிச்சார். அவர் அந்த மருத்துவத்தை நாம் பயன்படுத்துவோம்னு நினச்சா கண்டுபிடிச்சாரு. நான் அதை ஜோசியத்தில் ஆன்மீகத்திலலாம் பயன்படுத்துவேன், மந்திர தந்திரத்தெல்லாம் நான் பயன்படுத்துவேன்னு டாக்டர் சாமுவேல் ஹானிமனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போது அந்த விஷயத்த நம்ம அதை இன்னைக்கு படித்து, இன்னைக்கு என்ன சொல்கிறதுங்கன்னா, மந்திர தந்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மந்திர தந்திரங்களோடு நிறைய ஹோமியோபதி மருந்துகளை கொடுத்து எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான கேஸ்கள்லாம் கிடையாது, நம்ம லைஃப்பில் லட்சக்கணக்கான கேஸ்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்கோம். ஹோமியோபதி மருத்துவத்தின் மருந்துகள் மூலமாக மந்திரங்களோடு மருந்துகளை இணைத்து. அப்போது இதெல்லாம் சாமுவேல் ஹானிமன் கண்டுபிடிச்சதுனால தானே, இதை நான் சொல்லலை, அதை அவர் கண்டுபிடிச்சாரு. அதை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறேன். இதுதான் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஒரு ரொம்ப சின்னமாக ஒரு 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 விஷயம் சொல்கிறேன். வாசி யோகத்தை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. வாசி யோகத்தில் ரொம்ப மெயினானது அப்படின்னா நம்ம ஏற்கனவே அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அன்னமய கோஷம் சரி பண்ண முடியாது, வாசி யோகம்லாம் படிக்க முடியாது, கஷ்டம்னு. வாசி யோகம்னா மூச்சப்படி நாக்குப்படிங்கிறது கிடையாது. அப்போ வாசி அப்படிங்கிறது உடம்புல எந்த உறுப்பில் அது வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். வாசி வேலை செய்யக்கூடிய இடம் மூக்கு வழியாக போகக்கூடிய பிராணன். அது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லங்ஸுக்கு போகும். லங்ஸில் இருந்து தான் அது பாசிட்டிவ் நெகட்டிவாக கார்பன் டை ஆக்சைடாகவோ ஆக்சிஜனாகவோ உடம்புக்குள்ளே போய் செல்லுக்குள்ளே போய் மனிதன் உயிர் வாழ்கிறான் பிராணசக்தியாக. அப்போது அந்த செல்லுக்குள்ளே போகக்கூடிய அந்த பிராணன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிராணனை ஹோமியோபதியில் ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். வாசி யோகத்தை தலைகீழ நின்று நிறைய ஒரு இது பண்ணுறதுக்கு மட்டும் ரொம்ப அப்படி போகிற போக்கில் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, வனாடியம்னு ஒரு மருந்து இருக்குது ஹோமியோபதியில், வனாடியம் அப்படின்ட்டு. அந்த மருந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இந்த பயிற்சிகள்லாம் எதுக்கு செய்கிறோம், உடம்புக்குள்ளே பிராணசக்தியை என்ன செய்கிறதுக்கு, உள்ளே சேர்த்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஆனால் ஹோமியோபதியில் சாமுவேல் ஹானிமன் அவர் மருந்தாக தாங்க, அவருக்கு தெரியாது இப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் வனாடியங்கிற ஒரு மருந்தை நம்ம சாப்பிட்டோமாக்கும் உடம்புக்குள்ளே பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் சொல்கிறோம், ஆக்சிஜன் நேற்றம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்படின்னா ஆகும், நல்லா டெவலப் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க நான் சொல்கிற டெக்னிக்கு. அப்போது இங்கே தலைகளில் நீங்கள் வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த மருந்து கொடுத்து ஈஸியாக அதை என்ன செஞ்சிடும், மனிதனுடைய ஆயுளை என்ன செஞ்சிடும், நீடிச்சுடும். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். இப்படி நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம எந்த விஷயங்களும் நம்மளோட போயிடக்கூடாது. நாளைக்கு அடுத்த தலைமுறைகள் நம்மளே அந்த உலகத்தில் மீண்டும் பிறந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ. விதைச்சி வச்சுருந்தாங்கன்னா அறுக்க முடியும், விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும்? நம்ம எதையாவது விதைச்சி வச்சுருந்தா தானே பின்னாடி மரத்தில் இந்த என்ன படம், கமலஹாசன் படத்தில் தேர்மனில் சொல்லுவார் சிவாஜி கணேசன், தம்பி நான் மரத்தை நட்டு வச்சது நாளைக்கு பேரப்பில் சாப்பிடும், ஆனால் நட்டு வச்சது நான் அப்படிப்பாரு.
அதே மாதிரி தான் நம்ம ஹானிமன் அன்னைக்கு நட்டு வச்சது இன்னைக்கு நான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நான் நட்டு வைக்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் செய்யணும், அறுவடை பண்ணி சாப்பிடணும். அதுதான் நம்முடைய இது. அப்போ இதில் வந்து எதுக்கு என்ன சண்டியில் சொல்ல வரப்போ இருக்குன்னா, இதில் எவ்வளோ நுட்பங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்லுவேன். சண்டியை வந்து பண்ணுறப்போ வந்து சில மருந்துகளை சாப்பிட்டு பண்ணோம்னா சண்டி பயங்கரமாக வேலை செஞ்சிடும். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சூட்சமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டியுடைய மந்திரத்தை வந்து சொல்லப்போகிறோம். மூல மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம், நான் சொல்லக்கூடிய மந்திரம். இது கொஞ்சம் நூல்களில் நீங்கள் உங்கள் கையில் உள்ள நூல்களில் இருக்காது, கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும். சரிங்களா? மந்திரம், இந்த மந்திரத்தை வந்து குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு 21 தடவை, சாயங்காலம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே பிரமாதமாக சண்டி பாராயணம் என்ன செய்யும், வேலை செய்யும். சரிங்களா? ஆனால் மீண்டும் சொல்கிறேன், விரோதம் இருக்கக்கூடாது. சண்டிக்கு செவ்வரளி யூஸ் பண்ணலாம், செவ்வரளி பூ பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஏன்னா அவளுக்கு சிவப்பு கலர் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதில் அரளிப்பூவை வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வந்தி பூ ரொம்ப யூஸ் பண்ணுவோம், மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ பார்த்தீங்களா, அது. ரைட், ஓகே. இப்போ நம்ம மந்திரத்துக்கு போவோம். மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே ஆகர்ஷய ஆகர்ஷய பாபா மகா சதுசஷ்டி கோடி யோகினிகள் கண சேபிதாயை ஹ்ரீம் வாசட் நமோ நமக. ஹோமத்தில்னா யாகம் இஸ்வாகா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறப்போ அபரிமிதமான ஆற்றலும் அபரிமிதமான நன்மைகளும் நடக்கும். மீண்டும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து சண்டி பாராயணத்தை எளிதாக அறுவெடுத்துக்கொள்ளாது. மிக அற்புதமான ஒரு பெரிய பொக்கிஷம், பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான பயங்கரமான வைடூரியத்தெல்லாம் தாண்டது. சரிங்களா? நான் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லியிருக்கேன், நீங்களும் பயன்படுத்தி உங்கள் சந்ததியும் நல்லா இருக்கணும். எல்லாமே என்னுடைய பெருமையெல்லாம் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ செல்வாயா வராகி சுப்பிரமணிய சடையப்பர் அவங்களுக்கு தான் போய் சார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.